தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். கொலோசையர் 2:6. கிறிஸ்து இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்டீர்கள், அவரோடு இணைந்து வாழுங்கள். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் இயேசுவை கடவுளாக ஏற்றுக்கொள்பவர்கள் எப்படி வாழ வேண்டும், அந்த கடவுளோடு ஆண்டவரோடு எப்படிப்பட்ட உறவு நிலையில் இருக்க வேண்டும் என்று திருத்தூதர் பவுல் தெளிவுபடுத்துகிறார். ஆண்டவரோடு இணைந்த நிலையில் இருப்பதுதான் யாரெல்லாம் ஆண்டவரை கடவுளாக ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ அவர்களின் வாழ்வுக்கு அர்த்தம் கொடுப்பதாக இருக்கிறது. ஆண்டவரை கடவுளாக ஏற்றுக்கொண்டால் அவரோடு இணைந்து வாழுகின்ற பொழுது வாழ்வு மிகவும் ஆசீர்வாதமானதாக மாறுகிறது. ஆண்டவரோடு இணைந்திருக்கின்ற பொழுது ஆண்டவர் நம்மோடு பேசக்கூடியவராக இருக்கிறார், நம்மோடு பழகக்கூடியவராக இருக்கிறார், அவருடைய திட்டத்தை நம்முடைய வாழ்வில் செயல்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். எவ்வளவு ஆசீர்வாதமான, எவ்வளவு உண்மையான ஒரு உறவு நிலை அன்பார்ந்தவர்களே! ஆண்டவரோடு இணைந்து வாழ்வதற்கு அவர் நம்மை அனுமதித்திருக்கிறார். ஆண்டவர் நம்மை அவரோடு இணைந்து வாழ அனுமதித்திருக்கிறார் என்றால் ஆண்டவர் தன்னை எவ்வளவாய் கீழ் இறக்கி இருக்கிறார், ஆண்டவர் தன்னை எவ்வளவாய் தாழ்த்தி இருக்கிறார், தாழ்த்தி மனிதரோடு இணைய விட்டு கொடுக்கிறார். இப்படிப்பட்ட ஆசீர்வாதமான ஒன்று அன்பார்ந்தவர்களே ஆண்டவரிடமிருந்து நமக்கு ஒவ்வொரு நாளும் வெளிப்படுத்தப்படுகிறது. நம் வாழ்வை அர்ப்பணிப்போம். ஜெபம். ஆண்டவரே, என்னை உமக்கு அர்ப்பணிக்கிறேன். உம்மோடு இணைந்து நீரே உண்மையான கடவுள் என்று ஏற்று வாழ நான் ஒவ்வொரு நாளும் அழைக்கப்படுகிறேன். ஆனால் ஆண்டவரே, உம்மோடு தொடர்ந்து இணைந்திருப்பதிலே நான் தோல்வி அடைகிறேன். பல நேரங்களில் இயலாமைகள் என்னை மேற்கொள்ளுகிறது, பலவீனங்கள், சோர்வுகள் மேற்கொள்ளுகிறது, தளர்வுகள் என்னை மேற்கொள்ளுகிறது. நான் உம்மிடமிருந்து பிரிந்த நிலையில் ஒரு கிறிஸ்தவராக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஆண்டவரே, திராட்சை செடியோடு கிளைகள் இணைந்திருப்பது போல நானும் உம்மோடு இணைந்து உம்முடைய கடவுள் தன்மையோடு அதை ஆசீர்வாதமாய் அனுபவிக்கின்ற விதத்திலே உம்மோடு இணைக்கப்பட்டிருப்பேனாக. என் வாழ்வை உமக்கு அர்ப்பணிக்கிறேன். ஆமென்.